ஹே காய்ஸ், கிரவுண்டுக்கு வந்திருக்கேன். ஒரே மழையாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. விளாட முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரி நக்கிள் பால் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு நக்கிள் பால் ஓரளவுக்கு தான் அடிக்க தெரியும். ஐ மீன் ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி நான் நக்கிள் பாலை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். ஐ மீன் நக்கிள் பாலை வர வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. முக்கியமான விஷயம் என்னென்னா, நக்கிள் பாலில் ஸ்பின் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக இந்த வாட்டி அடிக்கிறப்ப ஸ்பின் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் பாலில் அந்த மூமெண்ட், டான்ஸிங் மூமெண்ட்டு மட்டும் வர வைக்கணும். அதுக்கு தான் நான் ப்ராக்டிஸ் எடுக்க போகிறேன். பார்த்தீங்களா, லைட்டாக மூமெண்ட் தெரிஞ்சுது. என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, திருந்தது. இங்கே மழை வேற போயிது. ரொம்ப பெரிய மழை இல்லை, லைட்டாக தூருது.
நக்கிள் பாலில் 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரன் அப்பப்போ டோவில் ரன் பண்ணணும். அப்புறம் பால் காண்டாக்ட் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த காண்டாக்ட் ஏரியா, அதாவது ஸ்பெசிஃபை பண்ண இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல காண்டாக்ட் அடிக்கணும். அதுவும் சென்டர் ஆஃப் தி பாலில், டெட் சென்டரில். கொஞ்சம் டெட் சென்டர் அடித்தா கீழே அப்படியே ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹையாக தூக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டெட் சென்டருக்கு கீழே அடிக்கணும். அப்புறம் 3வது ஆங்கிள் லாக் செய்யணும். அடிக்கிறப்ப ஆங்கிளை இப்படியே லாக் ஆகி தான் அடிச்சுக்கணும். இந்த 3 தான். இந்த 3 மட்டும் கரெக்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். அது பண்ணாதனால தான் பால் எங்கேயோ போகுது. ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா போச்சு. லைட்டாக ஸ்பின் இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா போச்சு, ஆனால் டவுனில் போயிடுச்சு. திரும்பியும் நல்லா அடித்தேன், ஆனால் கீழே போயிடுச்சு. நல்லா போச்சு அது ஆக்சுவலி ஸ்பின் இல்லாமல். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நக்கிள் பால் அடிக்கிறப்ப அடித்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அடிச்சுட்டு வரும்ல, அப்போ இந்த கால் தான் வைக்கணும். அதாவது அடிக்கிற காலில் தான் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த கால் பிளான்ட் ஃபுட்டு தனியாக வைக்கணும். அடிச்சுட்டு இப்படி ஒரு ட்ராக், அப்படி அடிச்சுட்டு ட்ராக், அப்புறம் இது எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணால் தான் வரும். ஓ புரியுது. அங்கே அடித்தா கேமரா ஆங்கிள் தெரிய மாட்டேங்குது. நான் இப்படி நேராக அடிக்க பார்க்குறேன். இப்படி நேராக அடிக்கிறப்ப தான் இந்த டேரக்ஷன், இந்த டான்ஸ் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த டான்ஸ் வரலனாலும் ஸ்பின் இல்லாமல் போச்சு நல்லா. ஆக்சுவலாக அந்த போச்சுன்னு சொன்னேன்ல, அது அழகாக போச்சு. எனக்கு இப்படி பார்த்தனால நல்லா அந்த இப்படி தெரிஞ்சது போல். கேமராவில் இப்படி தெரியறதுனால இப்படி போனது, அதாவது முன்னாடி பின்னாடி கேமராவில் தெரியாதுல்ல, இப்படி முன்னாடி பின்னாடி வர்றது ஆங்கிள் அப்படி இருந்தனால, அதனால் தெரியல போல். சரி, எக்ஸ்ப்ளோரேஷன் அப்போ இருக்கட்டும், நம்ம பண்ணுவோம். இது கூட நல்லா போச்சு, ஆனால் அதில் தெரிஞ்சுதான்னு தெரில. இருங்க நான் செக் பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரி தெரில போல். நான் ஆக்சுவலி என் ஆங்கிளை மாற்றுறதுக்கு பதிலாக கேமரா ஆங்கிளை மாற்றலான் இருக்கேன். கேமராவை எடுத்து கொஞ்சம் லைட்டாக டில்ட் பண்ணி நான் அடிக்கிற ஆங்கிளுக்கு வச்சேன்னு வைங்களேன், மேபி அது தெரியலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஆங்கிள் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.
வச்சா நான் டவுனில் லோ நல்ல ஒரு நக்கிள் பால். அது தெரிஞ்சா இல்லைன்னு தெரியல. ரொம்ப முக்கியமான விஷயம்னா அது 2 தான் நக்கிள் பாலில் இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்டதில்ல. என்னென்னா டிப் டோவில் ஓடணும், ரன் பண்ணணும், அப்புறம் கரெக்டாக கான்டாக்ட் செய்யணும், மிஸ் பண்ணிடவே கூடாது. ஃபோக்கஸ்டாக கான்டாக்ட் மட்டும் செஞ்சால் கரெக்டாக வருது. லாங்காக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதிகமாக, அதாவது ஷார்ட் ஸ்டெப்ஸ் ஆகும். அதுதான் ரொம்ப ஷார்ட் ஸ்டெப்ஸ் இல்லை. பயங்கரமாக போச்சு. பார்த்தீங்களா, ஒரே நாளில் வராதுன்னு தெரியும், இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். நல்லா போச்சு. செக் பண்ணுறேன். வீடியோவில் பார்த்தா சாதா கவு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, வாங்க. நான் நக்கிள் பால் இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன், பண்ணுறேன். செம்மையாக போச்சு. ஃபுல்லாக டேரெக்ஷன் மாற்றி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா தான் போயிருக்கு. நல்லா போயிருக்கு. ஆனால் ஆக்சுவலி அது நல்லா தெரிஞ்சுது. அப்படியே இந்த சைடு அப்படியே போச்சு. நல்லா டைரெக்ஷன் மாதிரி போச்சு. இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா, இனிமேல் அடிக்கிற ஒவ்வொரு நக்கிள் பாலும் நக்கிள் பாலாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணுறேன். என்னன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் அடிச்சுட்டு நான் பால் கிக் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஷூட் பண்ணிட்டு தான் இருந்தேன். கடைசியாக ஒரு நக்கிள் பால் கூட போச்சு. நான் வேறு முட்டி போட்டுலாம் ஏன்னு கற்றுனேன். வீடை சுற்றி எல்லாம் இது கிரவுண்டை சுற்றி எல்லாம் வீடுங்க தான் பார்த்தாங்க. பிரச்சனை என்னென்னா அது ரெக்கார்டாக. ஆக்சுவலி இன்றைக்கி கிறிஸ்மஸில் மேரி கிறிஸ்மஸ். ஆக்சுவலி இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றனால என் வீட்டில் கரெக்டாக ஃபோன் அடிச்சிருக்காங்க போல். கரெக்டாக வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கப்போ ஃபோன் அடித்தனால ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் வந்து கரெக்டாக நான் கடைசியாக ஒரு நக்கிள் பால் அடிச்சுட்டு முட்டிலாம் போட்டு ஏன்னு கத்துறேன். எல்லாம் ஒரு மாதிரி கிரவுண்டை சுற்றி எல்லாம் வீட்டிலலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிற வீடெலாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஆகி வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்த்தா மிஸ்டு காலு. அப்புறம் பார்த்தா ரெக்கார்ட் ஆகலை. சரி, பரவாயில்ல. சரி, நான் அதனால் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகிறப்ப போயிட்டு வந்துட்டு இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நான் அடிக்கிறேன். ஆனால் பயங்கரமாக போச்சு கடைசி ஒன்று. சே, ரெக்கார்ட் ஆகாது ஒரு வருத்தம் தான். ஆனால் பரவாயில்ல, இன்னும் நிறைய நக்கிள் பால் இருக்குல்ல.
ஜெல்லிங் பண்ணுற நிற்கும் கண் ஸ்கிட்டு தான். Then Nine. போதுமா?